வந்தோம். வரேங்க. தெரிஞ்சோ தெரியாம இதுக்கு மேல ஒண்ணு நான் பார்க்க கூடாது. பார்த்த இடத்துலயே பணமாயிடுவேன். ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட பியூன் வேலை போட்டு கொடுத்துடலாம். ஆனா பில் கேட்ஸுக்கு எப்படி சார் வேலை கொடுக்குறது? என்ன டயானா? சாரி சார், என்ன மன்னிச்சு. ஏதோ தெரியாம உங்கள்ட்ட ஏத்திக்கு புட்டியா பேசிட்டேன். கேட்ட ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உனக்கு என்ன கல்வி இருக்கு? ஊரெல்லாம் கடன் வாங்க தெரியும். கடன் கொடுத்து விரட்டா பிடி உஷாவோட ஸ்பீடா ஓட. என்ன டயானா? ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. அதெல்லாம் மறந்துங்க சார். எதை மறக்க சொல்ற? எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவன் என்கிட்டயே பிட் அடிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்ட பாடம் எடுத்தியே. அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த பேங்க் லோன் தரலன்னு சொன்ன உடனே நான் பெரிய ஆளானா இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்னு அரசாங்கத்துக்கே சவால் விட்டிய. அதை மறக்க சொல்றியா? இல்ல உலக வங்கியில கடன் வாங்கறதுக்கு இந்தியா ஏன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னியே. அதை மறக்க சொல்றியா? எதடா மறக்க சொல்ற? சார், நான் ரொம்ப மாறிட்டேன் சார். உன்னை எப்படி நான் நம்புறது? நான் மாறலன்னா உங்ககிட்ட வேலை கேட்டிருக்க மாட்டேன், கடன் தான் கேட்டிருப்பேன். உனக்காக இல்லைன்னாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு. ஆனா என்ன சார், அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேன். சே இந்த உலகத்திலே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீதாப்பா. புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் புடிச்சு பணத்தை கலெக்ட் பண்றதுதான் உன் வேலை. என்ன சார், நீங்க என்ன பண்றீங்களா? சரி, நான் வரேன் சார். ஐயே, அப்படிலாம் இல்லப்பா. உட்காரு சொல்றேன். உண்மைதான் சொல்றேன். ஒரு கடங்கார எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவா இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்யறேன் சார். அப்ப நான் ஜாயின் பண்ணு. சரிங்க. லோன் வாங்கியிருக்காரு. இவரும் அப்படிதான் 2,25,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரிதான் இவரு எங்க இருக்காருன்னே தெரியல. நீ என் கடன் வாங்கியிருக்கியா? மாட்டினடா நீ. அட்ரஸ் அன்னோனா? பட் ஐ நோ. வீரசிங்க இருக்காரா? இருக்காங்க. என்னங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்யாவா? ஏய், அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே, அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்க, நேயா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு. கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். மானம் சூடு சொர்ண ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். சோ நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற? என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுற? இங்க பாரு, வீரசிங்கங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுற நீ? ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது 2 பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு?
ஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க பேசலாம். யோ, நாங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா. நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு. அந்த ரூட்லயே போய் பாப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யோ, நிறுத்தியா ரவுண்ட்ராலியா? ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்டை, ஓவரா ஆடக்கூடாது. எப்படி எப்படி பேங்க்ல 2 காசு வட்டிக்கு வாங்கி வெளியில 10 காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவில யோக்கியமா திருப்பி கொடுத்திருந்தா நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ. அட் தி சேம் டைம் எக்ஸ் ஃபைனான்சியர். இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். கண்ணா, ஒரு 10ஆம் தேதி இங்க வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கமாயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. In the game, yeah, done. One manager, oh, it's gonna fly in the air. Yo, 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 yo. Yetta, yetta. Even gotta get keta. Sutu, sutu. Yetta, yetta. Even gotta get keta. Sutu, sutu. Nama talaga sutunda. Hey, panam nile sa sonnale. Atta panamu kuda vaya terako. Yettan pera sonnale. Anda paname persa vaya polapu. Entada panatila puvaso visu. Yeah, me kada panatila vivaso visu. Entada panatila kada vaso visu. Unakita tapi pogu karuvadu vaso. Kita tapi pogu karupati vaso. Yetta kita tapare pada vaso. Panata padikku vechalu iva scanner kannil pidichiduva. Pacific kadalil marachalu iva pattinu paanji kedithiduva. ஏன்பா அவ்வளோ லேட்டு? கலெக்ஷன் முடிய லேட் ஆயிருச்சுப்பா. பஸ்ஸை விட்டேன், அதான். ஏன்பா 2 வீலர் லோன் ஏற்பாடு பண்ற, வாங்கிக்கப்பா. லோன்லாம் வேணாம்ப்பா. வாப்பா, கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. முன்னாடியே ராத்திரி 12 மணிக்கு மேல தான் வருவான். அப்பெல்லாம் அவன் கண்ணில் பயம் தெரியுது. இப்ப தன்னம்பிக்கை மட்டும் தாண்டி தெரியுது. என் புள்ள ஜெயிச்சிருவான். ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. ஓ, நீ அத்தை ரூம்ல தான் இருக்கியா? அப்புறம் அத்தை, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. வாங்க போய் முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்துருப்போம். பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்கள்லாம் பிடிச்சா பண்ணிக்குதுங்க. அப்புறம் போக போக செட் ஆயிடும். இந்த செயினை போடுங்க. ஒடே வேணாம், கிட்ட வராத. கிட்ட வராத. பயப்படாதீங்க பாண்டியன், பிளட் லாஸ் ஜாஸ்தி இல்ல, அதெல்லாம் போச்சுப்பாங்க. பொண்ணுக்கு புத்தி சொல்ல மக்கள் அழுவறியா?
ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க பாண்டியன்? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் எழுதி கொடுக்கிற மெடிசனை கரெக்டா கொடுங்க, கியூர் ஆயிடுவாங்க. அண்ணே அண்ணே வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தை அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த சமயத்துல கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லதில்லைன்னு தோணுது. கோவப்படாதனே, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, எப்பேற்பட்ட பொண்ணையும் வசியப்படுத்திடுவாரு. செவனேன்னு அவர் போய் பார்த்தா என்ன? எந்த காலத்துல இருக்க? நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணனுக்காக வெக்கத்தை விட்டு ஒரு உண்மையை சொல்றேன். நான் லவ் மேரேஜ், உனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி உயிரையே விட்டுடுவான். அதுவும் உனக்கு நல்லா தெரியும். நீ அவளை வசியம் பண்ணி தான் போச்சியா? இல்லைண்ணே, அப்பேற்பட்டவளையே பக்கத்து வீட்டுக்கார இந்த சாமியார்கிட்ட வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா? போன வாரத்தில் ஒரு முறை அந்த சாமியாரை பார்த்துருவோங்க. டேய், பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் ஏமாத்துவ? சீக்கிரம் வா. யாராவது செத்தாலே பார்ட்டி பார்ட்டின்னு அலைவீங்க. வேலை வேற கிடைச்சிருச்சு, கேட்கவா வேணாம்? வந்து தொலைங்க. கண்ண புட்டான் ஜெயிச்சுக்குள்ள பாரு. அண்ணா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. கண்ணதாசன் ஜெயிச்சு புட்டான் பாருக்குள்ள. இல்ல யாரு இங்க பாட போட்டு போட்டி. அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்ல. ஓகே ஓகே, இப்ப பாரு. கண்ணதாசன் ஜெயிச்சு புட்டான் பாருக்குள்ள. அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்ல. யாரும் இல்ல. ரூம போட்டு குடிக்கிறது நாயம் இல்ல. இங்க சேர்ந்து பேசி குடிப்போமே தப்பே இல்ல. தப்பு போல வழி துணையா யாரும் இல்ல. இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மால நட்டம் இல்ல. கருத்து 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 ஈரத்தான் ரொம்ப குடிச்சவன் உள்ள காட்சிதான் ஆவாண்டா. லேசில இந்த விட்டவன் சென்மம் 7ல யார்தாண்டா. ஒட்ட போக்கு 2 போய் சொல்லிட்டேன். நம்புனா நம்பு இல்லாம பத்தி போப்பா. அந்த லவ்ல நான் தோற்று போனேன்டா. அட ஓட்டம் உன்ன போதையில் ஃபுல் போதையில் அந்த ஃபிகரையும் மறப்பேண்டா. அந்த ஃபீலையும் மறப்பேன்.